ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொர்ண ரைஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு எப்படி கிருஷ்ணர் பாதம் ரொம்ப ஈஸியாக நம்ம அழகாகவும் வரையலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இது நம்ம வெளியில் நம்ம வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர் பாதம் வரைகிறதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நல்லா ஈவினிங்கில் நம்ம எல்லாம் பட்சணம்லாம் செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூமில் நீங்கள் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்துடுங்க. இதுக்கு நல்லா பச்சரிசியை நமக்கு எவ்வளோ லென்த் இருக்குது வீடுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோலம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊறின பச்சரிசியை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிடணுங்க. பேஸ்ட்டு ஒட்ட நல்லா அரைக்கணும். அப்போ தான் இது நல்லா உங்களுக்கு கோலம் நல்லா வரும். இன்னொன்று உங்களுக்கு நான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கும்போது கோலம் இந்த மாதிரி மாக்கோலம் போடும்போது ரொம்ப நாள் உங்களுக்கு அழியாமல் இருக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் அதில் கொஞ்சமாக ஃபெவிக்கால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது கலக்க பிடிக்கல அப்படின்னாக்கா கொஞ்சமாக கார்ன் மாவு, அதாவது சோள மாவு, அப்படி இல்லைன்னா மைதா மாவு, அதில் கூட நீங்கள் இல்லைன்னா ஜவ்வரிசி கூட நீங்கள் ஊற வைக்கும்போதே ஊற வச்சு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளோட கைகளை மடக்கி இப்படி விரல்களை உள்ளே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு அந்த இது கிடைக்கும் இல்லையா, அந்த அச்சை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 2 பாதம் ஒரு மாடல் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது இன்னொரு மெத்தடுங்க. ஜென்ரலாக இதுவும் எல்லார் வீட்லேயும் வாசலில் போட்டிருப்பாங்க. சில பேர் டெய்லியுமே கோலத்தில் வெளி வாசல்லையே போட்டிருப்பாங்க. இது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு போடுறது ரொம்ப விசேஷம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கோலத்திலேயே நீங்கள் சென்டரில் திருப்பாதங்களை நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காலாக அழகாக வச்சுட்டு ஒரு ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி வச்சுக்கிட்டே நீங்கள் வந்துட்டீங்க வீட்டு உள்ள அப்படின்னாக்கா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பூஜை ரூமில் கொண்டாந்து அதை ஸ்டாப் பண்ணணுங்க. அப்படி தான் நிறுத்தணும். பூஜை ரூமில் வந்ததுக்கப்புறமா நம்ம அங்கே ஒரு நல்ல அழகான ஒரு கோலத்தை போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதை புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரியாதில்ல, அதுக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி இது வரைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்காக சொல்லலை. இதுக்கு நான் இப்போ துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. சின்ன கட் துணி எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற துணி, ஏன்னா நம்ம பூஜைக்குன்னு போடுறதுனால ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன பிட்டு துணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா காட்டன் எடுத்துக்கலாம். பஞ்சு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். கையில் அதை நீங்கள் எடுத்து வச்சு இது எப்படி போடணுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. எப்படி மாவு அரைக்கணும், எப்படி போடணும் கோலம், இதுவே கலராக எப்படி போடலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நான் அதையும் உங்களுக்கு லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலுமே என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இது வெளியில் வாசலில் போட வேண்டிய கோலங்க. இது ரொம்ப அழகாக உங்களுக்கு சுவாமியோட திருப்பாதங்கள் நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்துட்டாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக நம்ம மனசார நம்ம அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம். நம்ம வாசல்லேருந்து தான் நம்ம சுவாமியை அழைச்சிட்டு வரது ஐதீகம். அதனால் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் போடணுங்கிறது இல்லை, 2 பாதங்களை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க சென்டரில். மற்றபடி உங்களோட ஐடியாவில் நீங்கள் கோலம் போட்டுக்கோங்க. நான் இது சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காமிச்சிருக்கேன். இப்போது பூஜை ரூமில் என்ன மாதிரி கோலம் போடலாம், இது ரொம்ப விசேஷமான கோலம் இது போடுறது உங்களுக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு புள்ளி வச்சுருங்க. அது உங்களுக்கு 8 புறமும் சுற்றிலும் 6 புள்ளி வரணுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 6 புள்ளி வரணும். சென்டராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4 சைடு 4 புறமும் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அது 2க்கும் கேப்பில் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த சைடு 4, அந்த சைடும் நீங்கள் 6 புள்ளி வச்சிடணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சைடை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் முதல் கோட்லேருந்து அந்த லைனில் பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் 4வது புள்ளியில் நம்ம அதை ஜாயின் பண்ணணும். 1லேருந்து 4க்கு போகணும், மறுபடியும் 2லேருந்து 5, 3லேருந்து 6, இதுதான் கணக்கு உங்களுக்கு இந்த கோலத்தோட. இது புள்ளி நீங்கள் ஜாயின் பண்ணுற விஷயம். இது நான் ஒரு கையிலே இப்போ கேமரா ஃபோனை வச்சுட்டு எடுக்கும்போது டக்குனு இந்த இடத்துல நான் 3வது கோட்டில் போட்டேங்க ஃபஸ்ட் லைனு. இப்போ நீங்கள் இதிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு லைனோட ஃபஸ்ட் லைன்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 4வது புள்ளிக்கு நம்ம சேர்க்கணும். 2லேருந்து 6, அப்படி 5, அதாவது 2லேருந்து 5, 3லேருந்து 6, அந்த மாதிரி தான் அந்த கோடு வரணும். இப்போ உங்களுக்கு அந்த 4 இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த 4 முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4 போடுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். இது ரொம்ப ஒரு விசேஷமான கோலங்க. இது நம்ம பூஜை ரூமில் போட்டோம்னா ரொம்ப நல்லது, ஐஸ்வர்யம் பெருகும்னு சொல்லுவாங்க.
இப்போ இது வந்து நம்ம உள்ள பூஜை ரூமில் போடுறதுக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்படி போடும்போது உங்களுக்கு 4 நாளாக நீங்கள் அந்த பெட்டலை பிரித்து போடும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க கோலம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் எடிட் பண்ணாமையும் உங்களுக்கு போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கோலம், பார்க்கறதுக்கான ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதில் நமக்கு இது வந்து ஒரு பூஜைக்காக நம்ம போடுறோம் அப்படிங்கிறதுனால நான் இதில் கொஞ்சமாக பூ அலங்காரமும் செஞ்சுருக்கேன் லாஸ்ட்டாக. அது உங்களோட விருப்பப்படி நீங்கள் பூ வச்சு பண்ணிக்கலாம் அலங்காரம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கனாலுமே இது காஞ்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இது க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா நல்லா 1 வாரம் வரைக்குமே நல்லா அழிஞ்சு போகாமல் நல்லா இருக்குங்க. முக்கியமாக மாக்கோலம் போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இது காஞ்சோன்னே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் காஞ்சோன்னா இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 விதமான கால் பாதம், திருப்பாதங்கள். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்றை வந்து நம்ம போட்டுக்கலாம் வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வீட்டு பூஜை அறை வரைக்கும் வரணும்.